என் மனசுல தான் நினைச்சேன். இல்ல சொல்ல, உன் மனசுல நினைக்கிறதெல்லாம் வார்த்தையாக போய் கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவனுக்கு வார்த்தையாக போகிறது. பாவத்தை டீல் பண்ணிட்டாரு. ஆனா அக்கிரமம் சிந்தைய அக்கிரமம் செய்யாம நம்மள தான் நம்ம காப்பாத்திக்கணும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயுல ஒரு வசனம் சொல்றாரு, என் நாமத்தினால் அவர்களை சுகமாக்கினார்கள், வியாதியஸ்தர்களை துரத்தினார்கள், தீர்க்க தரிசனம் செய்த உரைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. இந்த அக்கிரமம் செய்யறவன் என்னன்னா, தேவனை நம்பாம, தேவனுடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம, தேவனை சார்ந்து வாழாம எல்லாமே நடக்குங்க. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீங்க தலைகீழ நிக்கலாம், ஒத்த கால நிக்கலாம், ஒத்த விரல்ல நிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். இன்னைக்கு அப்புறம் அப்பாவா மாறிட்டாரு. அப்பாவா மாறினதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தது. உங்களுடைய கடமை என்னன்றது உங்களுக்கு புரியணும்.